டேய் டோர் தரடா. ஒரு நிமிஷம் இரு, என் பொருள் எடுக்க. டேய் ஏறா ஏறா அவனு ஏறா. டேய் ஏறா ஏறா ஏறா. பயம் வந்துச்சு அவனுக்கு. ஏறா பயம் தானே. டேய் பயம் ஏறா. பயம் டேய் வந்துச்சு. ஏறா ஏறா. திருமலை திருமலை வேலை மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும் கத்திரி மாட்டிக்கினாரு ஒருத்தர். பேர் என்னண்ணா? சாமி உங்க பேரு? நிசார்ண்ணா பேரு. வண்டிலாம் எப்படி ஓடுது? வண்டி எப்படி ஓடுதுன்னா டயர்ல ஓடுது. டயர்ல ஓடுறது எங்களுக்கு தெரியாதா? டியூட்டி எப்படி ஓடுதுன்னு. டியூட்டி கேக்குறீங்களா? டியூட்டி என்ன சுமார் தான். இன்னும் அந்த அளவுக்கு கூட்டம் எதுவும் இல்ல சென்னையில. எல்லாம் ஓட்டு போட போயிருப்பாங்கல்ல. ரிசல்ட் வந்துருச்சு, ஆனா இன்னும் கூட்டத்தை காணோம். நார்மலா போயிட்டு இருக்கு. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சுண்ணா. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. லோக்கலா வெளியூரா? லோக்கல் தான். இங்கதான் சொந்த ஊர் தானே. சொந்த ஊருங்களா? அப்படி. என்ன வேலையா போறீங்க? ஒரு வேலை விஷயமா போய்ங்கிறேன். பசங்களாம் இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. படிக்கிறாங்களா? பையன் படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போய்ங்கிறான். பொண்ணு 10th படிச்சுங்குது. உங்க எத்தனை பசங்க? எனக்கு 2 பொண்ணு. என்ன பண்றாங்க? படிக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து 2வது 3வது போறாங்க. இன்னொருத்தவங்க 2வது போறாங்க. பாக்குறதுக்கு வயசு அதிகமான 4 பேர் தெரியுறாங்க. குண்டா கம்மி வயசு தான் எனக்கு. ஜிம்முக்கு போயிட்டு உடம்பு குறைக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ தொப்பை இருக்கா, 6 பேக்ஸ் வைக்கலாம், மசில்லாம் கொஞ்சம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். 1.5 மாசமா ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். சரி. அப்படியே தான் இருக்குது உடம்பு. ஒன்றும் குறையிற மாதிரியும் தெரியல, மசில் எதுவும் வரல. ஜிம்முக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கரண்டி முன்னாடி போயிட்டு இதை இப்படி பண்ணுவான். என் போயிட்டு திட்டுவா, என்ன நீ இப்போ அங்கே போய் பண்ணிட்டு வந்துட்டு இப்படி இப்படின்ற. அது காலையில தேவையான பொருட்கள், இந்த பழங்கள் மட்டும் ஒரு 2 பழங்கள் சாப்பிட்டு பால் சாப்பிட்டு போய் ஜிம்முக்கு போயிட்டு வந்தா அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி 6 பேக்ஸ் வரும். இல்லண்ணா, எனக்கு வந்து அந்த நாலேஜ் கிடையாது. என்ன சாப்பிடணும் பொண்ணுன்னு தெரியாது. நான் காலையில 4 பூரி 2 வடை இல்லைன்னா இறங்காது உள்ள. மதியத்துல சிக்கன் பிரியாணி, நைட்ல பரோட்டா, வேற ஏதாவது சைடிஷ் அந்த மாதிரி சாப்பிடுவான். இப்படி சாப்பிட்டு டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு இருந்தா உடம்புக்கு வரல. மாஸ்டர் திட்டுவான், மாணவரே திட்டுவான், நீ மனுஷனா இல்லை என்ன மாடா திட்டுவான். அவன் வந்து என்ன சொல்லிட்டு போறான்னு சொல்லி நான் சாப்பிட்றது விடுறது இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணா, சரி நான் சாப்பிடவும் செய்யறான், உடம்பு குறைச்சியும் காட்டுறேன்னு சொல்லி ஒரு 1000 தண்டால் போட்டான். 1000 தண்டால் போட்டு 50 கிலோ தம்பிள்ஸ் வந்து 2 கிலோ தூக்கிட்டு இதுல ஒரு 500 இதுல ஒரு 500 போட்டான். போடனாச்சு கண்ணெல்லாம் இருட்டாகி மயக்க மட்டும் விட்டான். இருக்கிற ஆள்லாம் தூக்கிட்டு போய் நம்மள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டான். கண்ணு முடிச்சு பார்த்தா டாக்டர் உட்காந்துறாரு. என்னப்பா என்ன பண்ண நீன்னு கேட்டாரு. இல்லைங்க இந்த மாதிரி தம்பிள்ஸ் வந்து போட்டான், மயக்கம் வந்துருச்சு எனக்கு அப்படின்னாரு. என்ன சாப்பிட்டா அப்படின்னாரு. காலைல இந்த மாதிரி பூரி சாப்பிட்டு வந்தோம் அப்படி சொன்னேன். பைத்தியக்காரன், பூரி எல்லாம் சாப்பிட கூடாது, எண்ணெய் பொருள் வடெல்லாம் சாப்பிட கூடாது சொன்னாரு. எண்ணெய் பொருள் எல்லாம் சாப்பிட்டா உடம்பு. ஆமா, அவரு தான் சொன்னாரு. சரி நான் இதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொல்றீங்க, அவர் மாஸ்டர் சொல்றாரு, நான் வேற என்னதான் சாப்பிடணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். அவர் என்னன்னா புரோட்டீன் வந்து அதிகமா எடுத்துக்கணும், முட்டை, சிக்கன், ஜெஸ்ட் பீஸ் அதெல்லாம் எடுத்துக்கணும். மீதி நேரத்துல வந்து பார்த்தோன்னா முந்திரி, பாதாம், பிஸ்தா, அந்த மாதிரி வந்து கருப்பு திராட்சை, சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், வெள்ளரி விதை அந்த மாதிரிலாம் எடுத்துன்னு சொன்னாரு. சரி என்னென்ன நான் சாப்பிட எழுதி கொடுன்னு சொன்னா அவர் எழுதி கொடுத்தாரு. அவர் எழுதி கொடுத்ததெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா 6000 ரூபாய் 7000 ரூபாய் வருது. நான் சம்பளத்துக்கு வண்டி ஓட்டுறாள், நம்மளுக்கு காசு கொடுத்து வாங்குறதுக்கு முடியாது. ஆனா உடம்பு குறைச்சாகணும். எனக்கு வந்து காசு வேஸ்ட் ஆகக்கூடாது, உடம்பு குறைச்சாகணும். இப்போ ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கணும். அப்ப என்ன பண்ணாலும் ஐடியா பண்ணான். சரி நம்மள நம்பி இந்த மாதிரி கார்ல வராங்கல்ல, இப்ப இவங்கள்ட்ட நம்ம வந்து நம்ம கஷ்டத்தை சொல்லுவோம். சொன்னாங்கன்னா அவங்க பெரிய மனசு பண்ணி பெரிய ஆள் மாரி நடந்துப்பாங்க. சில்லறத்தனமா இல்லாம பெரிய ஆள் மாரி நடந்துட்டு நம்மளுக்கு ஒரு 1000 2000 ரூபாய் கொடுத்துட்டு போவாங்கன்ட்டு நினைச்சான். நேத்து ஒருத்தர் வந்தாரு, வந்துட்டு என்ன பண்ணா அவர்கிட்ட இந்த மாதிரி சொன்னா, இப்ப உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் சொன்னான். அவர் என்ன பண்ணாரு, காசு இல்லை பையன்ட்டா, நான் எப்படி உனக்கு கொடுக்குறது யாருன்னு தெரியாத சொன்னாரு. ஒரு மிரட்டினான், கொஞ்சம் டெரரா மிரட்டினான், நீ கொடுக்கலாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னான். அவர் பயந்துட்டாரு. பயந்துட்டு 1500 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப நான் வந்து உங்களை மிரட்டவோ திட்டவோ எதுவும் செய்யலாம். நான் உங்கள்கிட்ட ஒரு உதவியா கேட்கறேன். எனக்கு வந்து இந்த பாதாம், முந்திரி, இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஒரு செலவுக்கு தேவைப்படுது. நீங்க காசா கூட கொடுக்க தேவையில்லைங்க, கடையில் கூட நிப்பாட்டுறேன். நீங்க எல்லாத்துக்கும் ஒரு 6 கிலோ வாங்கி கொடுத்துருங்களா? எனக்கு இப்போதைக்கு என் கையில அமௌண்ட் கிடையாது.
ஒரு வேலை விஷயமா போறேன், அதை முடிச்சாதான் அமௌண்ட் வரும். அது அமௌண்ட் இருந்ததுன்னா நீங்க சொல்ற மாதிரி நான் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவேன். நீங்க ஒரு ஹெல்ப் பண்றீங்க, எனக்கு ஹெல்ப் கேட்டதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க, அந்த மாதிரி நான் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். இதுதான் நான் நைட் நினைச்சேன். நம்ம ஒரு உதவி பண்றோம் உங்களுக்கு, அவங்க ஏன் தெரியும் நம்மளுக்கு பண்ணக்கூடாது, இல்ல பண்ண மாட்டேன்னு சொல்லவும் மாட்டாங்க, அப்ப நம்ம இதை வச்சே வந்து அவங்களை வந்து கேட்போம் அப்படின்னு வந்து நைட்டு தோணுச்சு. நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் நிப்பாட்டு கடை எங்க இருப்பா, எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் தராங்க. அமௌண்ட் இல்ல தலைவா, அமௌண்ட் இருந்தா நான் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவேன் நானு. அதுதான் வேலை, அந்த வேலையை முடிச்சாதான் எங்க அமௌண்ட் வரும். நீங்க கேட்கறது கூட நான் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவேன். இவ்வளவு தொலைவு எனக்கு லிஃப்ட் கொடுக்குறீங்க, அது வாங்கி கொடுத்துட்டு போறதுல என்ன ஆகுது எனக்கு? இல்லண்ணா, நேத்து வந்தவரு இப்படிதான் சொன்னாரு, அமௌண்ட் இல்ல தலைவா என்கிட்ட, நான் இருந்து வாங்கி கொடுத்துருவேன், என்ன லிஃப்ட் கொடுத்த உனக்கு நான் இது கூட பண்ணலாம், இப்படி இப்படிலாம் பெருமையா பேசினாரு. ஆனா பெரிய இவன் மாதிரி எல்லாம் பேசினாரு. ஆனா அந்த ஆள் என்ன பண்ணா, கடைசி காசு இல்ல சில்லத்தனமா நடந்துட்டான். இப்ப அந்த மாதிரி நீங்க நடக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஏன் சொல்லுங்க? ஏன்னா நீங்க கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி இருக்கீங்க, பாக்குறதுக்கு நிறைய சம்பாதிப்பீங்கன்னு தெரியுது. பார்க்கும்போது கையில வாட்சி எல்லாம் போட்டுக்கிறீங்களா, எனக்கு நீங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க, எனக்கு தெரியும். எனக்கு நீங்க வந்து காசா கூட எனக்கு கொடுக்க தேவையில்ல, பொருளை கூட வாங்கி தர தேவையில்ல, நீங்க காசா கொடுத்தா கூட நான் கூட வாங்கிக்கிறேன். அதுதான் சொல்றேன்னா, இப்ப அமௌண்ட் என் கையில இல்ல, ஜிபேலயும் சுத்தமா கிடையாது. போய் அந்த வேலையை முடிச்சாதான் என் கையில அமௌண்ட் வரும். காசே இல்லாம தான் வீட்டு விட்டு வெளியே வரீங்களா? காசு இல்ல எப்படின்னா ஒரு 150 தான் வச்சுன்னு வருவோம் நாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் எடுத்துன்னு வர மாட்டோம். இல்லன்னா ஒரு வேலைக்கு, இப்ப ஒரு வேலைக்கு போறேன், நான் வந்து உடம்பு குறைக்கணும், எனக்கு 6 பேக்ஸ் வைக்கணும், மசில் எல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டுக்கிறேன் நானு. இப்ப என்னோட ஆசையை வந்து நான் எப்படி நிறைவேற்றுறது சொல்லுங்க? எனக்கு என் காசு செலவு பண்ணக்கூடாது, அதுல நான் வந்து குறிக்கோளா இருக்கிறேன். இப்ப நீங்க வரவங்கள்ட்ட கேட்டா கொடுத்துருவாங்க. இப்ப நேத்து ஒருத்தன் வந்தா தரமாட்டேன் சொல்லிட்டு இருந்தான், 2 அடியை கூட அஷ்டம் வச்சுக்கலாம் தலையில. அதெல்லாம் ஏன் சொல்லிட்டு உங்கள்ட்ட சொல்லக்கூடாது, உங்களை நான் மிரட்டன்னு நினைப்பீங்க நீங்க, அதனால சொல்லணும். எனக்கு பயந்து கொடுத்துட்டு போயிட்டாப்ல 1500 ரூபா. இப்ப அதனால உங்களை நான் எதுவுமே பண்ணல, மிரட்டல திட்டல, எதுவுமே சொல்ல, உங்களை உதவியே கேட்கறேன் நானு. நீங்க ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டுறேன், உங்களுக்கு வந்து புரியல உங்களுக்கு. இப்ப நான் 6 பேக்ஸ் வைக்கணும், இந்த மாதிரி ஒரு தூக்கி காட்டணும் எனக்கு மசில, எனக்கு ஆசை. நான் வேற எதுவுமே கேட்கல உங்கள்ட்ட. ஒரு தம்பியா ஒரு அண்ணனா நினைச்சு எனக்கு வந்து ஒரு 1/2 கிலோ முந்திரி, 1/2 கிலோ பாதாம், பிஸ்தாலாம் வாங்கி கொடுத்துட்டு போங்க சொன்னேன். கடை இந்த பக்கம் இருக்கா இல்லைன்னு தெரியல, வாங்கி கொடுக்கலாம், நீ காசா கொடுத்தீங்கன்னா கூட நான் வாங்கிப்பேன். அதுதான் பைசா இல்ல என் கையில. அந்த வேலையை முடிச்சாதான் என் கையில பைசா. நீங்க கேக்குற மாதிரி என் கையில பைசா இருந்தா போப்பா, ஏதோ கேக்குறீங்க இந்த மாதிரி சொன்னாரு, பைசா இல்ல, காசு கொடுத்துட்டாரு. ஏன் இல்ல, நான் இல்லன்னு போறேன் நான் சொல்லு. நீங்க ஏமாத்துறீங்க என்ன? நான் ஏமாத்தணும் ஒண்ணும் கிடையாது. இல்ல நீங்க இல்ல நான் ஏமாத்தணும்னு ஒண்ணும் கிடையாது. உங்க மனசுல என்ன தெரியுமா தோணுது? இவன் யாருன்னே தெரியல, நம்ம எதுக்கு இவனுக்கு பண்ணணும், அப்படி எல்லாம் எண்ணம் கிடையாது. எண்ணம் கிடையாது. நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. 100 ரூபா வண்டிக்கு கேட்டானா கொடுத்துட்டு போயிடலாம். இவன் 1/2 கிலோ பாதாம முந்திரி பிஸ்தாலாம் கேக்குறான், நம்மளுக்கு ஏன் இவன் பண்ணணும் கிடையாது. நீங்க கேக்குறது நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க இல்லையே? நீ அப்படிதான் நினைக்கிற. நீ இவன் எவன் நம்மளுக்கு எதுக்கு நம்ம பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்படி கிடையாது. நீங்க ஒரு ஹெல்ப் பண்றீங்க, நான் ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போறேன். இருந்தா ஹெல்ப் பண்ணி பாரு. நான் நீ பேசுறதெல்லாம் வந்து சும்மா இது மாதிரி தான் பேசுற, எப்படி சொல்றது, அப்படியே ஒரு மாதிரி தான் பேசுறேன், நல்ல மாதிரியே பேசுற. ஆனா காசு தர மாட்டியா? இருந்தா தானே உங்க கையில கொடுக்கறதுக்கு, இல்லாம நான் என்ன பண்றது? சரி வாங்கி கொடு, வாங்கி கொடு, கடன் யார் கையில கேக்குறது? நான் அந்த வேலையை முடிச்சாதான் அமௌண்ட் கொடு. அந்த ஓனரும் வேலைக்கு எங்கேயோ போய்க்கிறாரு, ஒரு வேலை விஷயமா போறேன். சரி, அந்த வேலை முடிஞ்சாதான் நான் என் கையில அமௌண்ட் வரும். நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க போய் வேலையை முடிச்சு காசு வாங்கிப்பீங்க. நான் இப்ப போன் அடிச்சேன் அவனுக்கு, நான் வந்து வேலையை முடிச்சு கொடுக்குறேன், என் ஃப்ரெண்டு காசு தரணும் சொல்லி அப்படியே கேளுங்க அவன்கிட்ட, என் நம்பர் தரேன், ஜிபே அனுப்பிட்டு சொல்லுங்க. அவனா எடுக்க மாட்டாரு, போன் எடுக்க மாட்டாரு. போன் எடுத்தா பரவாயில்லையே, கொடுக்கறதுக்கு மனசு வரல உங்களுக்கு. அப்படி ஒண்ணும் கிடையாது, தெரியல உங்களுக்கு. அப்படி ஒண்ணும் கிடையாது. வந்தவன் இந்த மாதிரி தான் பேசிட்டான் தான், 2 அடி இங்க அடிச்சான், கொடுத்துட்டான் பயந்துட்டு. அந்த மாதிரி நீங்க வச்சுக்காதீங்கன்றவங்கள. அது எப்படி நீங்க ஒரு லிப்ட் கேட்டு வரவங்கள மெட்டி கேட்டா குடுத்துருவாங்களா? நான் பொறுமையா தான் கேக்குறேன், ஸ்டார்டிங்ல இருந்து பொறுமையா தான் கேக்குறேன். தராத பட்சத்துல நான் மிரட்டுவேன், அடிப்பேன். அது எப்படி நீங்க மிரட்டலாம் சொல்லுங்க? மிரட்டா இப்ப கொடுக்க ஒரு லிப்ட் கேட்டு வரவங்களா மெட்டி அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டோம் பழமொழி எழுதி வச்சுக்கிறாங்கல்ல, அது எதுக்கு எழுதுனாங்க? ரைட்டு, நீங்க சொல்லுங்க எதுக்கு எழுதுனாங்க? ரொம்ப பொறுமையா கேக்குறோம், இந்த பண்ணி உடம்பு குறைச்சிக்கு 6 பேக் வச்சுக்கு ஜிம்முக்கு போப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு போனா பெரிய மனுஷனுக்கு அழகு. நான் தரமாட்டேன் வேலைக்கு, அந்த மாதிரி வந்து பொய் சொல்லக்கூடாது. நான் ஏன் பொய் சொல்லணும்? உங்க கையில சொல்லு, என் கையில இருக்கிறத நீங்க வாங்கிக்க போறீங்களா இல்ல என்ன பண்ண போறீங்க? சும்மா டென்ஷன் பண்ணானா, காசு வந்து ஒழுங்கா வாங்கி கொடுத்துட்டு போயிட்டுனா நீ நல்லபடியா போய் இறக்கி விட்டுருவான். என்ன வேற மாதிரி என்ன பண்ணுவீங்க?
வேற மாதிரி என்ன பண்ணுவோம். பண்ணீங்க? வேற மாதிரி பண்ணுவோண்ணா, என்ன பண்ணீங்க சொல்லுங்க. வேற மாதிரி பண்ணுவோன்ட்டான். அது நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது, ஆனா வேற மாதிரி பண்ணுவோம். அதான் என்ன பண்ணுவீங்க? அது எனக்கே தெரியாதுண்ணா, வேற மாதிரி பண்ணுவோம் அவ்வளவுதான். என்ன பண்ணுவீங்க நீங்க? என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவா? காசு கொடுத்துட்டுனா நீ ஒழுங்கா போய் சேர்ந்து வீட்டுக்கு, இல்லன்னா போக மாட்டேன். இது ஏன்டா இவன் வண்டியில ஏறணும், எதுக்குடா இவனுக்கு நம்ம காசு கொடுக்கலன்னு ஃபீல் பண்ணுவோம். நீ என்ன சொல்ற சொல்லு, கடைசியா கேக்குறான், கொடுக்க முடியாது. 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 ஆமா. அப்ப அவனுக்கு கொடுக்குற எண்ணம் இல்ல. அப்படி இப்படி மிரட்டி காட்டினா எப்படி கொடுப்பாங்க சொல்லு. இப்ப மிரட்டுனாலதான் நீங்க கொடுக்க மாட்டீங்க. ஆமா. நீங்க முன்னாடியே சொல்லக்கூடாதுண்ணா, ஏன்னா நீ வேற மன்னிச்சுண்ணா, காலைல வாங்க. அதெல்லாம் வேணாம், எப்பயுமே சொல்றேன். நான் தெரியாம நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கேளு. எப்பயுமே எப்பயுமே சொல்றேன். மன்னிச்சுண்ணா. எப்பயுமே ஒருத்தவங்க கையில உதவி கேக்குறது மிரட்டி கேட்டனா யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதுக்குதான் நான் மன்னிச்சுக்கண்ணா. சரி விடு பாரு. மன்னிச்சுண்ணா. இந்த மாதிரி நீங்க பொறுமையா கேப்பன்னு கொடுப்புன்னு சொன்னீங்கன்னா நான் கொடுக்குறேன்னு சொல்லலையே. நான் எப்பவுமே கொடுக்குறேன்னு சொல்லலையே. கொடுக்குறேன்னு சொல்லியா? உன் பேச்சை கேட்டதானே இப்ப காலைல வந்து நான் உய சொன்னேன் காலைல. நீ என்ன சொன்ன? நான் காலைல உய சொன்னேன். ரஃப் அண்ட் டைப்பா பேசக்கூடாது, பொறுமையா கேட்கணும்னு சொன்னேன். ஆமா. நான் பொறுமையா கேக்குறேன், நீ இல்லன்ற. அம்மா இருந்தாதான் கொடுப்பாங்க. இல்ல எங்கல மனுஷன் இல்ல. நீ மனுஷனா? நீ மனுஷனா? பெரிய மனுஷன் மாதிரி இருந்தியா? நீ மனுஷனா? நீ பெரிய மனுஷன் மாதிரி இருந்து கை கீழ கைய கேப்பற, கைய கேப்பற, கை கீழ போட. நீ கை கீழ போட. கைய கேப்பற. யோ காசு பொறுமையா கேட்டா கொடுப்பன்னு நீ சொன்ன. அதுக்குதான் சரி மன்னிப்பு கேட்டேன். தெரியாம பேசிட்டா மன்னிச்சுக்கலான்ட்டு. நீ இப்ப இல்லன்ற. நீனு அம்மா என் கையில இல்ல. நீ யார்ட்ட வாங்கி கொண்டா? என் கையில யார் கையில கேட்க முடியாது. இல்ல பாரு, காசு நீ குடுத்துட்டு போயிட்டுனா போயிடுவா. என்ன பண்ணுவா? இல்லன்னா தேவையில்ல வேலை வச்சுன்னா வச்சுக்க, எடுத்து சொறி விடும். அப்படியா பாக்குறியாப்பா? சொரிடியா? பாக்குறியா? நாயா உன்னால முடிஞ்சா பாரு. சொரிடியா? நீ சொரி பாரு. என்ன சொறி பாரு. ஏய் டோ தர, டோ தர. இங்க பாரு, இறங்குனா குத்துரும் ஒன்னப்ப. ஒரே நாள் முடிஞ்சா டோ தர. டோர் தர்றா, டோர் தர்றா. அடிக்க வரியா? டோர தர்றா. அடிச்சிருவேண்ணா. அடிச்சிடுவா? பாரு, டோர் தரடா. எடா எடுக்கிறா? பயம் எர்றா. பயம் வருது இல்ல? எர்றா. பயம் வருது இல்ல? எர்றா. இரு எர்றா. ஏய் டோர் தர. டோர் தரடா. டோர தரடா. டோர தரடா. டேய் டோர தரடா. ஒரு நிமிஷம் இரு, என் பொருள் எடுக்க. எர்றா. 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 டேய் எர்றா. எர்றா. டோர் தர. டேய் பயம் வந்துச்சு உனக்கு? எர்றா. பயம் பயம். எர்றா. எர்றா. நான் எடுத்தா பயந்துருங்க நினைப்பா. டேய் எர்றா. எர்றா. டோர் தர்றா. டோர் தர்றா. பேசு பாப்போம். டோர் தர்றா. இப்ப பேசு. வீடா. இப்ப பேசு. தோருடா. இரு வரோம். டோர் தர்றா. இரு வரோம். டோர தரடா. டேய் டேய் டோர தரடா. இரு வரோம். டோர் தர்றா. பயப்பட. டோர் தர்றா. பயப்படாத. இரு வரோம். டோர் தர்றா. டோர் எப்படி? டேய் டோர் தர்றா. டோர் தர்றா. பஞ்ச் வைக்கிற மாதிரி இப்ப. டேய் டோர தர்றா. டோர தர்றா. டோர தர்றா. டேய் டோர தர்றா. டோர தர்றா. டோர தர்றா. எதுக்கு அடிக்கிற? டோர தர்றா. ஃபர்ஸ்ட் எதுக்கு அடிக்கிற? டோர தர்றா. டோர தர்றா. அடிக்கிற பொருள் ஏத்தா பயந்துறாங்க நினைப்பா. டோர தர்றா. டேய் டோர தர்றா. டேய் டோர தரடா. ஒரு நிமிஷம். டோர் தர்றா. சொல்ற கேளு. டோர் தர்றா. கேளுண்ணா. நீ என்ன சொல்றது நான் கேட்டேன். டோர் தர்றா. டோர் தர்றா. சும்மா விளையாட்டு தானே கேட்டான். நீ என்ன சொல்றது நான் கேட்டேன். டோர் தர்றா. சும்மா விளையாட்டு தானே கேட்டான். டோர் தர்றா. யூடியூப் பிராங்க் நானா? நேது பிராங்க். சும்மா விளையாட்டு தானே பண்ண. கோச்சிக்கிறேன். நான் மாதிரி பிராங்க் பண்ண. கோச்சிக்கிறேன். டோர் தர்றா. திறக்கிறேன். டோர் தர்றா. நான் சொல்ற கேளுண்ணா. டோர் தர்றா. மன்னிச்சுண்ணா. சும்மா விளையாட்டு தானே பண்ண. கேமரா வச்சிருக்கேன் பண்ண. இங்க பாருங்க. இங்க பாரு. எங்க கேமரா வச்சுக்கிறாரு? இங்க பாருண்ணா. கோச்சிக்கிறேன். எப்பவுமே யார் கையிலயும் அந்த மாதிரி பேச கத்துக்காத. நான் சும்மா விளையாட்டு தானே பண்ண. அந்த மாதிரி பேச மாட்டேன். கோச்சிக்காத. பிராங்க் இது அதுன்னு சொல்லி வரமா ஜனத்துங்களை லிப்ட் கேட்டு வரவங்களா இப்படிதான் மேட்டி இது பண்றதா? என்னத்த விளையாட்டுக்கு பேசறது? சும்மா விளையாட்டுக்கு பேசறது? அவன் எந்தெந்த ஒரு வேலையை வச்சுக்கின்னு அவன் இது பண்ணிங்கிறான். நீ இந்த மாதிரி லிப்ட் கேட்டு ஏத்தி போயிட்டு இந்த மாதிரி மிரட்டினா புரியுது. எனக்கு தெரியாத வண்டியில வரீங்கல்ல, அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு ஒரு விழிப்புணர்வு தான் பண்றது. என்னத்த விழிப்புணர்வு? கோச்சிக்க நான் மன்னிச்சுக்கண்ணா. அவன் 1000 டென்ஷன்ல இருப்பான். நீங்க இந்த மாதிரி ஏத்தி டென்ஷன் பார்த்தனா எப்படி? அது சொல்லு. கோச்சிக்க. தண்ணி குடிண்ணா. நேத்த தண்ணி குடி. எனக்கு அதுலயே நிறைய வீடியோ பண்ணி வச்சுக்கிறிய. ஆமாண்ணா. எல்லாமே நம்மளுக்கு தான். நம்ம சேனல் அது.
நல்லா இருக்குது. கோச்சிக்காதீங்க. ம். சரியா? இந்த மாதிரி தான் எல்லாம் ஒரு இது வந்துட்டு நீங்க பண்ணி இது பண்றீங்க. ஒரு சும்மா ஒரு காமெடிக்காக ஒரு விளையாட்டுக்காக தான் ம். ஒரு அவேர்னஸ் மாதிரி அவ்வளவுதாங்க. சரி ஓகே. கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு எதுவும் இல்லல்ல. எதுக்கும் சரி, இப்ப இந்த இப்ப பாத்தீங்களா வீடியோ எல்லாம்? ஆ, இப்ப இந்த மாதிரி வந்து உங்க வீடியோ வந்து நான் யூடியூப்ல போட்டுடலாமா? போட்டுருங்க. ஆ? எல்லாருக்கும் ஒரு இது மக்களுக்கு ஒரு இது பாதுகாப்பு எப்படி ஒரு எதுவும் அவேர்னஸ் மாதிரி. ஆமா, தெரியாத வண்டியில வராங்க. ஆமா. அது ஒரு அவேர்னஸ் மாதிரி தான். ஆமா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல? எதுவும் பிரச்சனை கிடையாது. சரி, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தமிழ் டாக்ஸி சேனலை தமிழ் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.